கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. தொடர்ந்து செய்திக்கு நேராக நாம் கடந்து போகலாம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை கவனமாய் கேளுங்க, இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் எதை நம்புகிறீர்கள் என்கிற வார்த்தையை மையமாக வைத்து இன்றைக்கான செய்தியை நாம் பார்க்க போகிறோம். இந்த உலகத்துல மனித இனம் தோன்றி பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆகிறது என்று நிறைய பேர் சொல்றாங்க. அதே போல அதாவது ஜியோகிராபிக்கல் ரிசர்ச்சர்ஸ் சொல்லுவாங்க, புவியியல் ஆராய்ச்சியாளர்கள். அவர்கள் சொல்லுகிற அந்த படிமங்கள் எல்லாம் பார்க்கும்போது மனித இனத்தினுடைய வரலாறு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இந்த பிரபஞ்சம் உருவாகி நீங்க பார்க்குற வானங்களாகட்டும், பூமி ஆகட்டும், சமுத்திரங்களாகட்டும், பாறைகளாகட்டும், மேடுகளாகட்டும், இந்த பிரபஞ்சம் எல்லாம் உருவாகி பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகிறதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல இந்த பேரண்டமானது சூரியனிடத்திலிருந்து ஒரு நாள் அது பிரிஞ்சு வந்து அதனுடைய அந்த பிக் பேங் என்று சொல்லுவார்கள், பெரிய வெடிப்பு. அந்த பெரிய பிளவு என்கிற வெடிப்பு என்கிற அந்த சம்பவம் பிக் பேங் நடந்ததுக்கு அப்புறம் அதுல ஒரு பகுதி சூரியனிலிருந்து பிரிஞ்சு வந்து அது குளிர்ந்து காலங்காலங்களாக அப்படியே குளிரடைந்து அதிலே காற்றும் தண்ணீரும் ஜீவராசிகளும் மரங்களும் பிறகு எல்லா உயிர்களும் உற்பத்தி ஆனது என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். இதுதான் பெரும்பாலானவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா உங்களுடைய நம்பிக்கை என்ன? நம்முடைய நம்பிக்கை என்ன? பரிசுத்த வேதம் சொல்லுகிறதா நம்பிக்கை. அவர் தான் எல்லாம் உண்டாக்குனாருன்னு சொல்லி நாம நம்புறோம். அப்போ இந்த உலகத்தின் சிருஷ்டிப்பை குறித்து பரிசுத்த வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? குறிப்பாக ஆதியாகமத்துல முதல் 3 அதிகாரங்கள்ல இந்த உலகத்தினுடைய சிருஷ்டிப்பும் மனிதனுடைய சிருஷ்டிப்பும் மனிதனுடைய வீழ்ச்சியும் அங்கே அடங்கி இருக்கிறது. முதல் 3 அதிகாரங்கள்ல அதுல முதல் அதிகாரத்துல இந்த உலகம் தோன்றின வரலாறை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, சரித்திரம். ஆதியாகமம் முதல் அதிகாரத்துல நீங்கள் 31 வசனம் இருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்ச மனப்பாடமான வசனங்கள் தான். இப்போ அவர் உண்டாக கடவுது என்று சொல்ல சொல்ல ஒவ்வொன்றாய் உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்றுமில்லாதிருக்கும் போது எல்லாவற்றையும் உருவாக்கினவர் கர்த்தர் என்று பரிசுத்த வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. அப்ப இந்த பரிசுத்த வேதத்திலே இந்த உலகத்தின் சிருஷ்டிப்பை குறித்தும் மனிதனுடைய உருவாக்கத்தை குறித்தும் மிக தெல்ல தெளிவாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல அதுல 1, 2, 3 ஆகிய வசனங்கள்ல வாசிக்கும் போது 3ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தானாக தோன்றப்படுகிறவைகளால், அதாவது தானாக உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். எதுவுமே தானா வரல, கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல 19, 20 ஆகிய வசனங்கள்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தினாலே இந்த பூமியை அஸ்திவாரப்படுத்தி வைத்திருக்கிறார், அதே போல தம்முடைய புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க ஒருவேளை ஒரு காலகட்டத்தில் நம்ம நிலாவுக்கு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சா, நிலாவுல இருந்து பூமியை பார்க்கும்போது பூமி எப்படி தெரியும்? நிலா தொங்கிட்டு இருக்கிற மாதிரி பூமி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். இந்த பூமி அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்குது. நம்ம நினைச்சிருக்கோம் ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருக்கோம். இல்ல, இது தொங்கிட்டு இருக்குது, அதே வேளையில சுத்திக்கிட்டு இருக்குது. தன்னைத்தானே சுத்திட்டு சூரியனையும் சுத்தி வருது. அதான் ஒரு வருஷம். மாசங்களை கணக்கு, அந்த நாள் கணக்கு எடுக்கும்போது மாசங்களை வருஷங்களை கணக்கு எடுக்கிறாங்க. கர்த்தருடைய வேதத்துல இன்னும் சொல்லப்பட்டிருக்கு, இந்த நட்சத்திரங்கள் எல்லாம், அது சூரியன்ல இருந்து வெளிப்பட்ட எல்லா கோள்கள் எல்லாம், இன்னும் சொல்ல போனா சந்திரனும் கூட பூமியும் கூட நாட்களை கணக்கிடுவதற்காக கொடுக்கப்பட்டது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நாட்களை கணக்கிடுறதுக்காக கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறாரு. நல்லா கவனிங்க, இதுலதான் விஷயம் இருக்கு. ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் வசனம் 22. அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார், அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறார்கள். ஆண்டவர் எங்க வீற்றிருக்கிறாரா? பூமி உருண்டையின் மேல வீற்றிருக்கிறாராம். பாருங்க, அப்ப பூமி உருண்டைங்கிறத அந்த காலத்துல சொல்லி வச்சிருக்கிறாங்க. பூமி உருண்டையின் மீது கர்த்தர் வீற்றிருக்கிறாராம்.
அப்ப தனித்தனியா எல்லாமே இருக்குதுங்கிறத திட்டமா வெளிப்படுத்தியிருக்கார். இது ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இந்த வார்த்தை மிக தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உடையவராய் இருக்கிறார் என்பதை திட்டம் தெளிவுமாக நமக்கு போதிக்கிறது. அவர் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உடைய கர்த்தர். வானத்திலும் அதிகாரம் இருக்கு, பூமியிலும் அதிகாரம் இருக்கு, எல்லா நட்சத்திரங்கள் கோள்கள் மேலேயும் அதிகாரம் இருக்கு, சூரியன் மேலேயும் அதிகாரம் இருக்கு, சமுத்திரங்கள் மேலேயும் அதிகாரம் இருக்கு. ஏன் இங்க உலகத்தில் சொல்லப்படுகிற பஞ்சபூதங்கள் மேலும் தேவனுடைய அதிகாரம் இருக்கிறது. அவர் தம்முடைய இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் உலகத்தை சிருஷ்டித்தார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச மனப்பாட வசனம் சொல்றேன். யோவான் 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 3. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. உண்டாகவில்லை. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. நீங்க கண்ணுல பாக்குற எல்லாமே அவர் தான் உண்டாக்குனாரு. அவராலே அல்லாமல் தானா எதுவும் உண்டாகலைன்னு இன்னும் ஆணித்தரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப விளங்குதா? உங்களுக்கு புரியுதா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்றால் அவர் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உடையவர். அல்லேலூயா. சங்கீதம் 33ல 6ஆம் வசனத்தை ஒருத்தரும் 9ஆம் வசனத்தை ஒருத்தரும் வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் கர்த்தருடைய வார்த்தையினாலே வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவருடைய வாயின் சுவாசத்தினால அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. பாருங்க, அவர் சுவாசத்திலே எல்லாம் உண்டாயிருச்சான். அவர் மூச்சு காத்துல எல்லாம் உண்டாயிருச்சு. சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அவர் எப்படிப்பட்ட தேவனா இருப்பாரு பாருங்க. அப்ப எப்படிப்பட்ட கடவுளா இருப்பாரு நீங்க பாருங்க. ஏனென்றால் அவர் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உடையவர். 9ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. அவர் சொன்னபடியே ஆகும். அவர் கட்டளை போட்டார்னா அது அப்படியே நின்றும். இது எவ்வளவு பேர் அதிகாரம் பாருங்க. ஏனென்றால் அவர் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உடையவர். சொல்லிட்டே இருக்க போறீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். குறிப்பாக கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிச்சுட்டு ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு சொல்றேன். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்ட பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் கண்களினாலே காணப்படுகிறவைகளானாலும் காணப்படாதவைகளானாலும் சகல வஸ்துக்களும் சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அல்லேலூயா. என்னன்னாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அது அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இதெல்லாம் யாருக்கு உண்டாக்கி இருக்காரு? அவருக்கு தான் உண்டாக்குனாரு. இந்த நிலா யாருக்கு? சூரியன் யாருக்கு? அவருக்கு தான் உண்டாக்குனாரு. அவர் சொல்ல உருவாச்சு, அவர் சொன்னாரு நடந்துச்சு, அவர் கட்டளையிட்டாரு நின்னுச்சு. அப்ப சகலமும் அவருக்கென்றும் அவரை கொண்டும் சிருஷ்டிக்கப்பட்டது. இது மாறாத உண்மை. சரி, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. தண்ணீர்கள் எல்லாம் ஒருத்தர் சேர கடவுது, வெட்டாந்தரை காணப்படுவது என்று சொன்னார், அதே மாதிரி நடந்துச்சு. ஒன்று சேர்ந்த தண்ணீருக்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார், வெட்டாந்தரை காணப்பட்ட இடத்திற்கு பூமி என்று பெயரிட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இதெல்லாம் தானா உருவாயிருச்சா? அவர் சொன்ன உடனே தானா வந்துருச்சா? யோசிச்சு பாருங்க. அவர் சொன்னா ஆகும்னு சொல்லியிருக்கு, கட்டளையிட்டா நிக்கும்னு சொல்லியிருக்கு. நீங்க இதை யோசனை பண்ணி பார்த்திருக்கீங்களா? எப்படி வந்திருக்கும்? இப்ப கூட 90 சங்கீதத்துல வாசிச்சோம். அவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கு அவருக்கு. யோபுல இதை சொல்றாரு, எடுத்துக்கங்க. 3 அதிகாரம் 38, 39, 40 இந்த 3 அதிகாரத்திலையும் இந்த சிருஷ்டிப்பினுடைய வரலாறு மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப 38ல 1ல இருந்து வாசிக்க பார்ப்போம். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்போதும் புருஷனை போல் இடைக்கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. பாருங்க, இங்க யோபுவுக்கும் கர்த்தருக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. என்னன்னா, யோபுவை போல உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகரும் ஒருவனுமே இல்லை யோபு வாழ்ந்த காலத்துல. அப்ப யோபுவுக்கு முன்பாக பொல்லாத பிசாசானவன் சில குற்றச்சாட்டுகளை சொல்லி, நீர் அவனுக்கு முன்பாக இருக்கிற வேலையை எடுத்து போட்டா அவன் உன்னை தூசிக்கானோ பாரும் என்று சொல்லி சவால் விடுகிறான் கர்த்தரிடத்துல. அப்ப கர்த்தர் அவனுக்காக சவால் விடுகிறார் பிசாசிட்ட, பொல்லாத சாத்தானே,
அவன் என்னை தூசிக்க மாட்டான், நீ அவனை உயிருக்கு மட்டும் சேதம் ஏற்படுத்தாத, மற்றது எது வேணாலும் செஞ்சுக்கன்னு சொல்லி அனுப்புறாரு. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடைசி காலகட்டத்துல, அந்த கடைசி நேரத்துல யோபுக்கு 3 நண்பர்கள் இருந்தாங்க. அந்த 3 நண்பர்கள் வந்து யோபு வந்து ரொம்ப அவனை பாடா படுத்திருக்காங்க. நீ இப்படிலாம் செஞ்சில, அதுதான் உனக்கு இப்படி வந்துருச்சு, நீ அங்கெல்லாம் போனில, அதுதான் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி பல விதமா அவனை துன்புறுத்துறாங்க. இப்ப யோபும் கர்த்தர் நேருக்கு நேரா பேச வந்துட்டாங்க. இப்ப கர்த்தர் யோபு கிட்ட சொல்றாரு, டேய் நீ உண்மையிலேயே மனுஷனா இருந்தா நான் சொல்றதுக்கு பதில் சொல்றா பாப்பங்கிறாரு. நீ உண்மையிலே மனுஷனா இருந்தா உன் அறைய கட்டிக்க, மனுஷனை போல எனக்கு உத்தரவு சொல்லு, எனக்கு பதில் சொல்றாங்கிறாரு. என்ன கேட்கிறாரு கேள்வி? 4ஆம் வசனத்துல, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. என்ன சொல்றாரு? நான் பூமியை அஸ்திவாரப்படுத்தினேனே, நான் அஸ்திவாரப்படுத்துகிற போது நீ எங்க இருந்த? நீ அறிவாளியா இருந்தா நீ இதை சொல்றா பாப்பங்கிறாரு. அப்ப என்ன செஞ்சிருக்கிறாரு? பூமியை அஸ்திவாரப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி அஸ்திவாரப்படுத்தினார்? 5ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? நல்லா கவனிங்க. இந்த பூமிக்கு மேல அளவு குறிச்சிருக்கிறாரு, நூல் போட்டிருக்கிறாரு. சும்மா இல்ல, சும்மா அஸ்திவாரப்படுத்தல, அளவு குறிச்சிருக்கிறாரு, நூல் போட்டிருக்கிறாரு. இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு, உனக்கு தெரியுமா சொல்றாங்கிறாரு. நான் அளவு போட்டப்ப, நூல் வச்சப்ப எங்க இருந்த நீ சொல்ல அப்படின்னு கேட்கிறாரு. தானா உருவாச்சுன்னு சொல்றாங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்கிறாரு. நான் அளவு குறிச்சப்ப நீ எங்க இருந்த, அதன் மேல் நூல் போட்டப்ப நீ எங்க இருந்த சொல்றாங்கிறாரு. அடுத்த 6ஆம் வசனத்துல, அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது? ஃபவுண்டேஷன். அதனுடைய ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது உனக்கு தெரியுமா? எவ்வளவு தூரம் தோண்டி போட்டேன்னு உனக்கு தெரியுமாங்கிறாரு. நம்ம சாதாரணமா கட்டுறதுக்கே 6 அடி போட்டோம், 6 அடி 7 அடி வரைக்கும் அஸ்திவாரம் போட்டு அங்கிருந்து பில்லர் கட்டி எழுப்புனா. ஆண்டவர் எதின் மேல அஸ்திவாரம் போட்டாரு தெரியுமா? ஆதாரங்கள் எதின் மேல போடப்பட்டதுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. அடுத்து, அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? முத கோடிக்கல் வைப்பாங்க. கல், மூளைக்கு தலைக்கல்னு சொல்றோம் இல்லையா, தலைக்கல் வைப்பாங்க. அதை போட்டது யாருன்னு தெரியுமா உனக்கு? இப்ப நம்ம எல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருக்கிறோம், யார் யார் அடிக்கல் போட்டா. ஏன் அப்ப நம்ம சொல்லி போடுறோம், இன்னாரு வந்தாங்க, இவங்க போட்டாங்க, இவங்க ஜேசிபி ஓடிச்சு எல்லாம் சொல்றோம். அன்னைக்கு யாருக்கு தெரியும்? இது நீ அறிந்திருந்தால் சொல்லு, நீ ஞானவான்னா சொல்லு, நீ மனுஷனா இருந்தா சொல்றா பாப்பங்கிறாரு. அடுத்த வசனம் பாருங்க, அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்த போது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? இங்க பாருங்க, இதெல்லாம் புது கட்டடம் கட்டுற மாதிரி அன்னைக்கு நட்சத்திரங்கள்லாம் கூடி வந்து பாட்டு பாடிச்சான். ஏகமாய் பாடி தேவபுத்திரர்கள் தூதர்கள் எல்லாம் கம்பீரிக்கிறாங்க. அல்லேலூயா, தேவனுடைய கட்டடம் கட்டுறாரு, பூமி அஸ்திவாரப்படுத்துறாருன்னு அவர் பாடி ஆரவாரம் பண்ணி இருக்கிறாங்க. நம்ம எவ்வளவு ஆரவாரம் பண்ண, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மேல்தளம் போடும் போதெல்லாம் அப்படியே ஆவியில நிறைஞ்சு எல்லாரும் அல்லேலூயா அல்லேலூயான்னு, ஏன்னா மேற்கூரை போடப்படுறது. அன்னைக்கு எவ்வளவு ஆரவாரம் இருந்துச்சு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அது மட்டும் இல்ல, கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வந்த போது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? கதவு போட்டு யாராவது கடலை அடைக்க முடியுமா? நான் அடைச்சேங்கிறாரு. நான் அடைச்சேன், நீ உனக்கு தெரியுமா? இன்னைக்கும் இருக்கு, இன்னைக்கு அந்த கதவு இருக்கு. அந்த கதவு வழியா தான் நம்ம பாதாளத்துக்கும் பரதேசுக்கும் போக போறோம். அந்த கதவை தாண்டி போன யோனா இருக்காரு. யோனா சம்பவத்தை எடுத்தா லேட் ஆகும், கர்த்தருக்கு சித்தமான அடுத்த செய்தியில் உங்களுக்கு அதை சொல்றேன். அப்ப மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு, பாருங்க, தாழ்பால்களையும் போட்டு கதவையும் போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்? இப்படி கேட்கிறாரு. நான் கடலுக்கு கதவு போட்டு பூட்டி வச்சப்ப நீ எங்க இருந்தேன்னு சொல்ற பாப்பாங்கிறாரு. அப்ப என்ன சொல்ல வராரு? மனுஷனால ஒண்ணுமே செய்ய முடியாது, இதெல்லாம் நான் செஞ்சேன், அப்புறம் ஏன் என்னை விரோதமா நீ பாக்குற? நான் உனக்கு எல்லாம் நல்லதான் செஞ்சு வச்சிருக்கிறேங்கிறார். யோபுட்ட பேசும்போது நீங்க பாருங்க, இது வளவு வாசிக்க நேரம் இல்ல, தயவுசெய்து வீட்டுல இந்த அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. என்னென்ன எப்படி உண்டாக்கி இருக்கிறாரு, எப்படி அளவு குறிச்சாரு, நூல் போட்டாருங்கிற முதல்ல அத்தனை சொல்லி இருக்கு. நான் சொல்றேன், இதுக்கு அப்புறமா தான் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு. டக்குன்னு வெளிச்சம் வந்துச்சு. சமுத்திரம் ஒரு இடத்துல சேர கடவுதுனாரு, தண்ணி ஒரு பக்கமே சேர்ந்துச்சு. வெட்டாந்தரை காணப்பட கடவுதுனாரு. இந்த வெட்டாந்தரை எங்க வந்துச்சு? அதுக்கு முன்னாலேயே அளவு குறிச்சு நூல் போட்டு அஸ்திவாரம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சொல்றாரு, இப்ப உண்டாக கடவுதுன்னாரு. உடனே உண்டாயிருச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமா கண்ண மூடி கண் திறக்கிறதுக்குள்ள வந்துருச்சுன்னு இல்ல. இதுக்கெல்லாம் முன்னால ப்ரீ பிளானிங் இருந்துச்சு. ஏற்கனவே பிளான் போட்டு அப்ரூவல் வாங்கி எல்லாம் பண்ணிருக்கிறாரு. ஆண்டவர் அஸ்திவாரம் போட்டு ரெடியா வச்சிருக்கிறாரு.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 40ஆம் அதிகாரத்துல 1-2 மட்டும் வாசிங்க. 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை மட்டும். பின்னும் கர்த்தர் யோபுக்கு உத்தரமாக, ம், சர்வ வல்லவரோட வழக்காடி ம். அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? ம். தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். யாராவது கடவுள் மேல குற்றம் பிடிக்கிறவன் தான் இதுக்கு பதில் சொல்லட்டும்ங்கிறார். கடவுள் உண்டாக்கலன்னு சொல்றீங்களா, இதுக்கு பதில் சொல்லு. அப்ப யார் உண்டாக்குனான்னு சொல்லு. அப்ப நீ தான் சொல்லு, உனக்கு தான் தெரியுமே சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. எவ்வளவு எவ்வளவு நுணுக்கமா கேட்கிறாரு பாருங்க. எவனாவது ஆண்டவரை குற்றப்படுத்த முடியுமா? முடியும்னாக்குன்னு சொல்லு, நீ பதில் சொல்லு. அல்லேலூயா. சொல்ல முடியாது. அவருக்கு முன்னால் யாரு பதில் சொல்ல முடியும்? அவ்வளவுதான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால இந்த வீட்டுல நீங்க தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. கொலைசேர் புத்தகத்துல நம்ம வாசிச்சது போல சகலமும் அது கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் எல்லாமே அவருக்கென்றும் அவரை கொண்டும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர்தான் வார்த்தையாகிய தேவன். அதனாலதான் எபிரேயர் 11:3 வாசம், சகலமும் வார்த்தையினாலே உண்டானது, வார்த்தையில சொல்ல சொல்ல உண்டானது என்று அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தையில சொன்ன சொல்ல உண்டாகல, அதுக்கு முன்னாலே அஸ்திவாரம் போட்டு ரெடியா வச்சிருந்தாரு. இதைத்தான் இன்னைக்கு உங்களுக்கு விளங்க வைக்கிறதுக்கு கர்த்தர் பேச சொல்றார். 2 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5, 6, 7 ஆகிய பூர்வ வசனங்கள். காலத்தில் ஆ, ஜலத்தினின்று தோன்றி ம். ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், ம், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். போதும் போதும். என்ன சொல்றாரு? பூர்வ காலத்துல தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி, தண்ணீர்ல இருந்தா வந்துச்சான், அது ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். எப்படி அழிஞ்சிச்சு? தண்ணி எல்லாம் கீழே இருக்குது, கடல் தண்ணி பூரா கீழே இருக்குது. எப்படி மேல இருந்து அவ்வளவு தண்ணி கொட்டி அழிஞ்சிச்சு? அததான் ஏற்கனவே அவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. ஏற்கனவே தண்ணியை பிரிக்கும் போது இந்த மத்திய ஆகாயத்துக்கு மேல ஒரு தண்ணியை வஸ்திரத்துல கட்டி அதுக்கு கீழே ஒரு தண்ணியை வச்சிருக்கிறாரு. கீழே இருக்கிறதுக்கு சமுத்திரம்னு பேரு. மேல தண்ணியை வஸ்திரத்துல கட்டி வச்சிருந்தாராம். நான் சொல்றேன், கீழே எவ்வளவு தண்ணி இருக்குதோ அதே அளவுக்கு மேலேயும் தண்ணி இருந்துச்சு. ஆமென், அல்லேலூயா. கீழே எவ்வளவு தண்ணி இருக்குதோ அதே அளவுக்கு மேலேயும் தண்ணி இருந்துச்சு. நோவா காலத்துல வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டதுன்னு எழுதியிருக்கு. அப்ப வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டதுமே அங்கிருந்து தண்ணி ஊத்திருச்சு. அப்படியே தண்ணி ஊத்தி முழுமையுமாய் இந்த முழு உலகமும் தண்ணீரால் அழிந்து போனது. அதை மனதார அறியாமல் இருக்கிறார்கள் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எங்க இருந்து வச்சு? ஏற்கனவே தண்ணியை வஸ்திரத்துல கட்டி வச்சிருக்கிறாரு. நீதிமொழியில வாசிச்சோம், தண்ணீரை வஸ்திரத்துல கட்டினவர் யார்? கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது. போதும். அப்ப அவருடைய ஞானத்தினாலே இவையெல்லாம் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழி 8ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன், சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திவாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன். போதும். இவ்வளவு நடந்திருக்கு. தண்ணீரை வஸ்திரத்துல கட்டி எல்லாம் வச்சு ரெடி பண்ணி இந்த மனுக்குலத்துல பூமியில மனுஷனோடு மகிழ்ந்து கொண்டிருந்தேன்கிறாரு. இது நீதிமொழி 8ஆம் அதிகாரம் ஞானத்தை குறித்த அதிகாரம். இந்த ஞானம் யாரு அப்படின்னா அவர் இயேசு. அவரே நமக்கு தேவனால் ஞானமும் நீதியும் மீட்பும் ஆனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல. அவர்தான் ஞானம். அப்ப ஞானத்தினாலதான் ஆழங்கள் பிரிந்தது, ஞானத்தினாலதான் பூமி அஸ்திவாரப்படுத்தினது, ஞானத்தினாலதான் அவர் சமுத்திரத்தை விலாசத்தை வட்டணித்தார், ஞானத்தினாலதான் அதுல எல்லாவற்றையும் அவர் உருவாக்கினார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஏனென்றால் அவர் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உடையவர். அப்ப இவைகள் எல்லாவற்றையும் அவரே உண்டாக்கினார் என்பதற்கு சாட்சி இருக்கிறது. தெரியுமா? அவர் தான் உண்டாக்கினார் என்பதற்கு சாட்சி இருக்கிறது. அது வரலாற்று பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. அதுதான் சாட்சி. அவர் சொல்ல ஆகும், அதான் சாட்சி. அவர் சொன்னா நின்றும். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து அவ்வளவு செஞ்சு காட்டினார். எடுத்துக்காட்டுக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 ராஜாக்கள்ல 3ஆம் அதிகாரத்துல 16, 17, 18 கிட்டத்தட்ட இது ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இஸ்ரவேல் ஜனங்கள்
அவங்க கானான் தேசத்துக்கு போனதுக்கு பிற்பாடு அந்த கானான் தேசத்துல ஏற்கனவே இருந்த 7 பெரிய ஜாதிகள், அவங்களுக்கெல்லாம் கோபம், எங்க இருந்துடா வந்தாங்க இவங்க, எங்களை துரத்தி விட்டுட்டு இவங்க இன்னைக்கு வந்து அனுபவிக்கிறாங்களே. அங்க என்ன இருந்துச்சு? கானான் தேசத்துல என்னென்ன இருந்துச்சு? பாலும் தேனும் ஓடுகிற ஆறு, அங்க செழிப்பு, தேவ மகிமை அந்த இடத்துல நிறைஞ்சிருந்துச்சு. பழங்களும் கனி தருகிற விருட்சங்களும் ஆயிரக்கணக்கான மரங்களும் இருந்துச்சு. அதுக்கு ஒரே ஒரு சாட்சி பாத்தீங்கன்னா, அங்க விளைஞ்ச திராட்சை பழம் ஒரு கொத்தை 2 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்தாங்களாம். ஒரு திராட்சை பழ கொத்தை 2 பேர் குச்சி வச்சு சுமந்துட்டு வந்தாங்களாம். இப்ப இருக்க திராட்சை பழத்தை சுமக்க முடியுமா? அப்படி அங்க இருந்த செழிப்பு அப்படி. அப்போ ஒரு திராட்சை கொத்தை 2 பேர் தோல்ல தூக்கி சுமக்கிற அளவுக்கு அது அவ்வளவு மிகுந்த சத்து நிறைந்ததாக, அளவில் பெரியதாக, செழிப்புள்ளதாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கானான் தேசத்தில் இருந்த 7 பெரிய ஜாதிகளை கர்த்தர் துரத்தி விட்டு இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு போய் வச்சார். டேய், இது உனக்கு சொந்தமான இடம், நீ தான் போய் இருக்கணும், அங்க இருக்கணும், அப்புறம் விரட்டு அப்படின்னு எல்லாத்தையும் விரட்டி அடிச்சு அவங்க இருந்தாங்க. வெளியே போனவன் சும்மா இருப்பானா? இவ்வளவு ஆசீர்வாதத்தை இது வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருந்தவன் சும்மா இருப்பானா? சண்டை போடுறான். எப்படி நீங்க வந்து எங்கள்கிட்ட நீ பிடுங்கலாம், அப்படி நாங்க அனுபவிச்சு வந்தது எப்படி நீ ஏமாத்தி பிடுங்கலாம்னு சொல்லிட்டு சண்டைக்கு வர்றாங்க. இப்படி பல நாட்கள் சண்டை நடக்குது பாருங்க. இந்த இடத்துல இந்த 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துல சொல்லும்போது இஸ்ரவேல் ராஜா, யூதாவின் ராஜா, அடுத்து ஏதோமின் ராஜா, இவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. இந்த 3 ராஜாக்களும் ஒன்று சேர்ந்து இவர்களை எதிர்த்த மோவாபிய ராஜாக்கு எதிராக போர் தொடுத்து போறாங்க. இப்ப மோவாப் ராஜா வந்து ஏற்கனவே ஆகாப் ராஜா இருந்த காலகட்டத்தில் கப்பம் கட்டிக்கிட்டு இருந்தான். 120,000 ஆட்டுக்கடாக்களை நல்ல குறும்பாடுகள்னு சொல்லியிருக்கு, குறும்பாடுகள் எல்லாம் கொடுத்துருக்கான். வரி கட்டிக்கிட்டு இருந்தான். வரி கட்டிக்கிட்டு இவங்க கப்பம் கட்டிக்கிட்டு இருந்திருக்கிறான். இப்ப இவங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டான்? ஆகாப் ராஜா செத்ததுக்கு அப்புறமா இனி யார்ட்டும் கொடுக்க வேண்டாம்டா, இந்த பூரா நாமளே எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த மோவாபிய ராஜா என்ன பண்ணிட்டான்? அவங்க மேல போர் தொடுக்கிறான், சண்டைக்கு வர்றான், சும்மா ஓயாம போட்டு பிடிங்கிட்டே இருக்கிறான். அப்ப இவங்க 3 பேர் பிளான் பண்றாங்க. அப்ப இஸ்ரவேல் ராஜா யூதா ராஜாவோட சேர்ந்து 2 பேரும் பேசிட்டு, நம்ம ஏதோம் ராஜாவை கூப்பிட்டுக்கிட்டு 3 பேர் சண்டைக்கு போவோமா, நமக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கு, 3 பேர் சேர்ந்து போனா அவனை கொண்டு விடலாம், 3 பேர் சேர்ந்து போனா அந்த தேசத்தை நம்ம அழிச்சு போடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. இந்த ஐடியாவுக்கு சரின்னு ஒத்துக்கிட்ட 3 பேர் என்ன பண்றாங்க? கால்நடையா நடந்து போறாங்க. யுத்த வீரர்கள், போர் வீரர்களும், ஆடுகளும், மாடுகளும், அங்கே குதிரைகளும் கூட போகுது, யுத்தத்துக்கு போகுது. இந்த குதிரைகளும் இவர்கள் கூட்டிட்டு போன கால்நடைகளும் சோர்ந்து போயிருச்சு. 7 நாள் நடந்தாங்களாம். 7 நாள் எந்த வழியா போலாம்னதுக்கு, நம்ம ஏதோம் தேச வழியா போவோம் அப்படின்ட்டாங்க. அங்க பாலைவனம் ஒண்ணுமே இல்லை, காஞ்சு கறி கிடக்குது. அந்த வழியா போறாங்க. ஏன்னா ஏதோம் தேச வழியாய் போனோம்னா மோவாபியர் இருக்க இடத்துக்கு ஈஸியா போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணதுனால 7 நாள் நடக்கிறாங்க. தண்ணீர் தாகத்தினால நிறைய பேர் விழுந்துடுறாங்க. அங்க குதிரைகள் விழுந்துருது, தானா விழுந்துருது, தண்ணி தாகத்துல விழுந்து போயிருது. இப்ப உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. 7 நாள் ஆயிருச்சு, இனி நம்ம சோர்ந்து போயிருவோம். இதோட போய் சண்டை போட முடியுமா? தண்ணி தாகத்தோட இருக்கிறான், போய் கத்தியோட சண்டை போட முடியுமா? முடியாது. அப்போ உடனே இஸ்ரவேல் ராஜா கேட்கிறேன், டேய், இந்த இடத்துல கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாராவது இருக்கிறாங்களா? அப்படி யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்டு சொல்றா அப்படிங்கிறான். அப்போ உடனே அங்க இருக்க வீரன் ஒருத்தன் சொல்றான், ஆமா என் ஆண்டவனே, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பானின் குமாரனாகி எலிசா இங்கே இருக்கிறான். யார் இருக்காங்க? எலிசா இருக்கான். எலியாவுடைய கைக்கு தண்ணீர் வார்த்த சாப்பானின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான்னு சொல்றாங்க. அந்த காலத்துல எல்லாம் பாருங்க, ஒரு காரியம் செய்ய போனாக்க கடவுளுடைய தீர்க்கதரிசிட்ட போய் கேட்பாங்க. ராஜாவானாலும் சரி தீர்க்கதரிசி கூப்பிட்டு தான் கேட்பாரு. அவங்களுக்கு இன்னொரு பேர் இருந்துச்சு, ஞான திருஷ்டிக்காரர்கள்னு பேர் இருந்துச்சு. ஞான திருஷ்டிக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. இப்ப யார் இருக்காங்களா ஞான திருஷ்டிக்காரங்க? இப்ப யாரும் இல்ல. கண்ணை மூடி கண்ணு திறந்தா அப்ப ஞான திருஷ்டி எல்லாருக்குமே வந்துருது, ஞான கண்ணு திறக்கப்பட்டிருது. சரி, அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் ராஜாக்கள் அந்த ஞான திருஷ்டிக்காரர்களாகி அவர்களிடத்துல, தீர்க்கதரிசிகளாகி அவரிடத்துல தான் கேட்பாங்க. அப்போ அந்த எலிசாவை கூப்பிட்டுவாங்க, எலிசாவிட்ட கேட்போம், நம்ம போனோம்னா ஆண்டவர் நமக்கு இந்த யுத்தத்தை வாய்க்க பண்ணுவாரா, இந்த மோவாப் ராஜாவை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ உடனே எலிசாவை கூட்டிட்டு வந்த உடனே அவருக்கு எலிசாவை கொஞ்சம் கோபமாயிருச்சு. நீ என்ன இவன்லாம் கூட்டி வந்திருக்க, ஏதோம் ராஜா எதுக்கு வந்தியான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இல்ல நாங்க எங்களுக்கு துணைக்குத்தான் இங்க கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சரி கட்டுறாங்க. சரி, ஒரு சுரமண்டலம் வாசிக்கிற ஒருத்தனை கூப்பிடு அப்படின்னு சொல்லி சுரமண்டலம் வாசிக்கிறாங்க, பாட்டு பாடுறான், அபிஷேகத்தில் நிறையிறாரு. எலிசாவுக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசனம் வெளிப்பட்டுதான் 16ஆம் வசனத்துல சொல்றாரு. வாசிங்க 16ஆம் வசனம்.
கர்த்தர் ஆ. உரைக்கிறது என்னவென்றால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே ஆ. எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். அவர் சொல்றாரு, இது பள்ளத்தாக்கு, மேடான இடம், அது அந்த காய்ந்து போன இடம், இதுல பள்ளங்களை வெட்டுங்க, எல்லாம் பள்ளங்களை வெட்டுங்க அப்படிங்கிறாரு. இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா வறண்டு போன இடத்துல போய் பள்ளம் வெட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த பள்ளத்தாக்குகள் எல்லாம் பள்ளங்களை வெட்டுங்க. நீங்கள் ம். காற்றையும் காண மாட்டீர்கள், அப்ப சொல்றாரு, மழையையும் காண மாட்டீர்கள். நீ வெட்டுங்க, நீங்க காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் பார்க்க மாட்டீங்க. ஆனாலும் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு உங்கள் மாடுகளும் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக மிருக ஜீவன்களும் ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு குடிக்கும்படிக்கு. இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவங்களுக்கு சந்தேகப்பட்டிருக்கலாம், எங்க இருந்துடா தண்ணி வரும், காத்தும் பார்க்க மாட்டேங்கிறாரு, மழையும் பெய்யாதுங்கிறாரு, அப்ப எப்படி தண்ணி வரும்? தண்ணி யார் தர முடியும்? ஏன், எங்க இருந்து வந்துச்சு? அவர் தான் உண்டாக்குனாரு. அவர் சகலவற்றின் மேலும் அதிகாரம் உடையவர். பாருங்க, அதே மாதிரி பள்ளங்களை வெட்டுனாங்க, வாய்க்கால்களை வெட்டுனாங்க, வாய்க்கால்களை வெட்டிட்டு நைட்டு தூங்குறாங்க. காலையில பார்த்தா ஏதோம் என்கிற மலை தேசத்துல மழை பெய்து அங்கிருந்து தண்ணி வெள்ளக்காடாக புறப்பட்டு வந்து இவர்கள் வெட்டின பள்ளங்களை எல்லாம் நிரப்பிருச்சு. 20ஆம் வசனம் வாசிங்க. பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஆ. ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் ஆ. தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. இந்த தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. அல்லேலூயா. எங்கேயோ மழை பெஞ்சு அங்க இருக்கிற டேம் எல்லாம் உடைஞ்சு இவங்க வெட்டின பள்ளமெல்லாம் நிறையும்படிக்கு கர்த்தர் வழிகளை ஏற்படுத்தினார். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் உங்களுக்கு தெரியும். ஆடு மாடுகள் எல்லாம் தண்ணீர் குடிச்சு திருப்தியாச்சு, மிருக ஜீவன்கள் எல்லாம் தண்ணீர் குடிச்சு திருப்தியாச்சு, போற போர் வீரர்களும் யுத்த வீரர்களும் தண்ணீரை குடிச்சு திருப்தி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தைரியமா எந்திரிச்சு போனாங்க. பாருங்க, அவங்க எந்திரிச்சு போறதுக்கு முன்னால மோவாபியர்கள் அங்கிருந்து பாக்குறாங்க, தண்ணி நிறைய இருக்குது. காலையில சூரியன் அதிகாலமே எந்திரிச்சு வரும்போது எப்படி இருக்குன்னா சிகப்பு கலர்ல இருந்துச்சு, ரத்த கலர்ல இருந்துச்சு. இந்த சிகப்பான சூரியன் தண்ணீர் மேல பட்ட உடனே இந்த தண்ணீர் எல்லாம் ரத்தம் போல தெரிஞ்சிச்சு. மோவாபியர் பாக்குறாங்க, அங்க இருந்துட்டு பூரா ரத்தமா தெரியுதுடா, நமக்கு எதிராக வந்த 3 ராஜாக்களும் அவருடைய வீரர்களும் அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு செத்து போனாங்க. வா நம்ம போய் கொள்ளையடிச்சு வரலாம்னு சொல்லிட்டு மோவாபியர்கள் சேனையோடு கீழே இறங்குனாங்க. எல்லாம் எந்திரிச்சு நின்னாங்க, ஊராத்தி ஒரே போடு. மோவாபியர்களை ஈஸியா ஜெயிச்சு அந்த தேசத்தை சுதந்திரமாக பெற்றுக்கொண்டார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அங்கே தண்ணீரை கொண்டு வந்தது யாரு? அல்லேலூயா. ஏனென்றால் அவர் சகலவற்றின் மேலும் அதிகாரம் உடையவர். சொல்லுங்க, அவர் சகலவற்றின் மேலும் அதிகாரம் உடையவர். நீ வெறும் பள்ளம் மட்டும் தோண்டி வை, நாளைக்கு தோண்டிடுவீங்களா? மம்பட்டி வேணா நான் தர்றேன். நான் நீங்க தோண்டி வைங்க, கண்டிப்பா. நம்பிக்கை, ஆண்டவர் மேல வச்சுக்கிற நம்பிக்கை, தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின் மேல நம்பிக்கை, கர்த்தர் எனக்கு செய்வாருங்கிற நம்பிக்கையில அவங்க பள்ளத்தை தோண்டி வச்சாங்க. நீங்க காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனால் உங்கள் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை, அது நிறைவேறியே தீரும். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க ஹாஸ்பிட்டலும் போக மாட்டீங்க, மாத்திரை மருந்து போட மாட்டீங்க, சுகம் வந்துடும். அல்லேலூயா. நீங்க பிரயாசப்பட மாட்டீங்க, உழைச்சு நைட்டும் பகலும் கண்ணு முழிச்சு வேலை பார்க்க மாட்டீங்க, உங்க கடன் எல்லாம் அடைக்கப்படும். அல்லேலூயா. இனி எப்படிலாம் சொல்றாரு? ஆமா, செய்யறவர் கர்த்தர், நான் இல்ல. அவர் சொல்லிட்டாருன்னா ஆகும், அவர் கட்டளையிட்டாருன்னா நிக்கும். இது வேற மருந்தே கிடையாது. அவர் சொல்லிட்டாரா சரிங்க, அவர் சொல்லிட்டாரா சரிங்க, அவ்வளவுதான், வேற வழியெல்லாம் கிடையாது. ரெண்டாவது சாட்சி சொல்லி நான் நிறைவு செஞ்சிடறேன். இன்னும் 6 சாட்சி இருக்குது. சரி, அடுத்து ரெண்டாவது நியாயாதிபதிகள் புத்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல 1, 2, 3 வசனத்தை மட்டும் வாசிங்க. நியாயாதிபதிகள், யோசுவாவுக்கு அடுத்து நியாயாதிபதிகள் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல 1, 2, 3 வசனங்களை வாசிக்கலாம். ஏகூத் என்கிற ராஜா மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். அவர்கள் திரும்பவும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் எனும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு தீமையானதை செய்தபடினால கர்த்தர் அங்கே யாசோனின் ஊராய் இருக்கிற அவர்களிடத்துல அந்த தளபதியின் இடத்துல விற்று போட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. விற்று போட்டார். ஜனங்கள் போங்க, நீங்க போய் கொஞ்ச நாள் அவன் அடிமையா இருங்க போங்க அப்படின்னு. ஏன்னா கர்த்தருக்கு விரோதமாக தீமை செய்தார்கள். வாசிங்க அடுத்து. அவனுடைய சேனாபதிக்கு சிசெரா என்று பெயர். அவனுடைய சேனாபதி, அந்த படை தலைவனுக்கு சிசெரா என்று பெயர்.
அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய ம். ஆரோசேத்திலே குடியிருந்தான். ஆ. அவனுக்கு 900 இரும்பு ரதங்கள் இருந்தது. பாருங்க, இரும்புல செய்யப்பட்ட ரதங்கள் 900 ரதம் வச்சிருந்தானா. சாதாரணம் இல்ல. 900 இருப்பு ரதங்கள் வச்சிருக்கிறான்னாக்க அதுல ஏறி போறதுக்கு 900 வீரர்கள் இருக்கணும். அதை நடத்துறதுக்கு 900 பேர் வேணும். அதை நடத்தி சண்டைக்கு கொண்டு போறதுக்கு 900 அந்த மிருகஜீவன்கள் வேணும். இப்படி 900 இருப்பு ரதங்களை வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய சேனாபதியா இருந்தவன் சிசேரா. அந்த சிசேரா என்பவனுக்கு முன்பாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விற்று போட்டார். நீ போய் அடிமையாயிரு, அவன்கிட்ட தப்பிக்கலாம் முடியாது. நீ தீமை செஞ்சிருக்கிற, என்னை விட்டுட்டு அந்நிய தேவர்களுக்கு நீ பலியிட்டீல, என்னை விட்டுட்டு அந்நிய தேவர்களுக்கு பானபலி வார்த்தையில, நீ போ, கொஞ்ச நாள் அவன் அடிமையாக கிடந்துட்டார். இன்னைக்கும் சொல்றேன், அவரை விட்டுட்டு எங்கேயாவது போய் பலி செலுத்துனீங்க, 900 இருப்புறம் இருக்கிற சிசராட்ட விட்ட மாதிரி உங்களை விட்டுவாரு ஆட்டியாதும் போய். இப்போ அங்க 5ஆம் வசனத்தை வாசிங்க. அதுல அவள் எப்பிராயிம் மலை தேசமான ராமாவுக்கும் ம். பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராளின் பேரீச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள். ம். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். போதும். இங்க தெபோரால் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து ஒரு நியாயாதிபதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தெபோரால் என்கிற ஒரு நியாயம் விசாரிக்கிற ஸ்திரீயானவள் இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயம் விசாரித்துக் கொண்டிருக்கிறாள். பாருங்க, நீங்க செய்யறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உறுதிப்படுத்துறாங்க. இந்த சிசராட்ட இருந்து எப்படி நாங்க தப்பிக்கிறது, இப்படிப்பட்ட கொடுங்கோல் ஆட்சியாளர்ட்ட இருந்து எப்படி நாங்க தப்பிக்கிறது, ஜனங்கள் ரொம்ப பாடுபட்டு இருக்கிறாங்க. அப்போ மனசு உடைஞ்சு இவங்க எல்லாம் கேட்கிறாங்க, ஐயோ ஆண்டவரே, நாங்கள் பண்ணதான் தப்பு, நாங்க உண்மைக்கு உங்களுக்கு விரோதமா தீமை செஞ்சுட்டோம், உங்களை விட்டு அந்நிய தேவர்களுக்கு நான் பானபலி வார்த்துட்டோம், உங்களை விட்டு அந்நிய தேவர்களை நான் வணங்கிட்டோம், தூபம் காட்டிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு கேட்கறாங்க. இப்ப நடந்தது என்ன அப்படின்னா 5ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. இப்ப இந்த சிசராவை தோற்கடிக்கணும். சிசராவை யார் தோற்கடிக்கிறது? ஏற்கனவே 900 இருப்பதான் வச்சிருக்கிறானே, யார் தோற்கடிக்க முடியும்? 5ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம் வாசிங்க, 20ஆம் வசனம் வாசிங்க. ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணினார்கள். ம். அப்பொழுது கானானியரின் ராஜாக்கள் ம். மெகிதோவின் தண்ணீர் அருகான தானக்கிலே யுத்தம் பண்ணினார்கள். சரி. அவர்களுக்கு திரவிய கொள்ளை கிடைக்கவில்லை. ம். வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. 20ஆம் வசனத்தை சொல்லுது. இங்க முன்னால சொல்லும் போது எல்லா ராஜாக்களும் சண்டை போடுறாங்க. சிசராவை தோக்கடிக்கவே முடியல. அவன் 900 இருப்புறதான் வச்சிருக்கிறேன், மிகப்பெரிய சேனைகளை வச்சிருக்கிறேன். அவன் முன்னால போய்கிட்டு அவன் போனாலுக்கு இரும்புறதான், மத்தது கூட உடஞ்சுன்னு தீ வச்சு போடலாம். ஆனா இது இரும்புல செஞ்சது, ஒண்ணுமே பண்ண முடியாது, தோக்கடிக்கவே முடியல. சண்டை நடந்துகிட்டு இருக்குது. இப்ப ஆண்டவர் பாக்குறாரு, வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. எங்க யுத்தம் உண்டாயிற்றுனா, சண்டை நடக்கிறது எங்க? சண்டை நடக்கிறது எங்க? கீழே நடக்குது, பூமியில் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இப்ப கர்த்தர் சண்டை போட வர்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆதரவா இவன் மன்னிப்பு கேட்டபடினால, மனம் திரும்பினபடினால, கர்த்தருக்கு முன்பாக இவன் தன்னை மண்டியிட்டு ஒப்பு கொடுத்தபடினால கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆதரவாக யுத்தம் பண்ண வர்றாரு. எங்க இருந்து யுத்தம் பண்றாராம்? வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. எப்படி சண்டை வந்துச்சு வானத்திலிருந்து? நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோட யுத்தம் பண்ணின. கீசோன் நதி, பூர்வ நதியாகிய கீசோன் நதியே அவர்களை அடித்து கொண்டு போயிற்று. போதும். இங்க என்ன சொல்ல வர புரியாது, சாதாரணமா கேட்டா இது புரியாது. அதாவது வானத்துல யுத்தம் உண்டாயிட்டுன்னு சொல்லும் போது நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிசேராவோட யுத்தம் பண்ணின. என்ன சொல்றாரு? இப்ப ஏற்கனவே அதை ஆரம்பிச்சேன். நட்சத்திரங்கள் எல்லாம் காலக்குறிப்புக்காக கர்த்தர் ஏற்படுத்தினார். இந்த நட்சத்திரம் கிழக்கில் இருக்கும்போது நமக்கு வெயில் காலம், இந்த நட்சத்திரம் அப்படியே மேற்குல வந்துருச்சுன்னா இது குளிர்காலம், இந்த நட்சத்திரம் வடக்கு பகுதியில் இருந்தாக்க இது பனிகாலம், இந்த நட்சத்திரம் தெற்குல போயிடுச்சுனாக்க இது அந்த குளிர்காலம், புதிய வசந்த காலம் அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க பார்க்கும்போது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, சூரியனே பாதி 6 மாசம் இந்த கார்னர்ல உதிக்கும், அப்புறம் பாதி 6 மாசம் இந்த பக்கம் வந்துடும். நீங்க பார்த்திருக்கீங்களா? எங்க நம்ம சூரியனே பார்க்கறது இல்ல, நிறைய பேர் சூரியனை பார்க்க எந்திரிக்கிறது இல்ல. ஸ்தோத்திரம். இது காலங்களையும் சமயங்களையும் குறிப்பதற்காக. ஏன்னா இப்ப இந்த காலகட்டம் சூரியன் இங்க இருந்துச்சுனாக்க நமக்கு வெயில் காலம், இந்த சூரியன் இங்க போயிடுச்சுன்னா நமக்கு மழை காலம். இப்ப நட்சத்திரங்கள் எப்படி அயனங்களை சண்டை போட்டுச்சுன்னா பாருங்க, இந்த சண்டை போடுற சமயத்துல மிகப்பெரிய வெயில் காலம். அப்போ அந்த காலகட்டத்தில் யுத்தம் நடக்கும்போது எந்த இடத்துல யுத்தம் செய்வாங்க, போர் செய்வாங்கன்னா பெரிய ஆறுல, ஆத்துப்படுகையில தான் சண்டை நடக்கும். ஏன்னா அங்கதான் நிறைய மணலா இருக்கும், ஃபுல்லா கண்ணுக்கட்டின தூரம் அப்படியே படர்ந்து விரிந்த பூமி, அது எல்லையே கிடையாது, அதுலதான் சண்டை நடக்கும். வழக்கமாக தான் சண்டை நடக்கக்கூடியது. இப்ப இந்த சிசரா எங்க நிறுத்திருந்தான்? 900 இருப்பதை எங்க நிறுத்திருந்தேன் தெரியுமா? இந்த கீசோன் நதி, அந்த நதியில வந்து நிறுத்திருந்தேன். அப்ப தண்ணி இல்ல, மழை இல்ல, அதனால வறண்டு கிடக்கு, பாலைவனமா தெரியுது. அங்க சண்டை நடக்குது, 900 இருப்பதான் அங்க நிறுத்தி இருக்கிறான். இப்ப கர்த்தர் பார்த்தாரு, சே இவன் கூட ராஜாக்கெல்லாம் சண்டை போடுறாங்க, நம்ம சண்டை ஆரம்பிப்போம்ட்டு
அழகா ஆண்டவர் நட்சத்திரத்தை இங்க பிடிச்சாரு, இதை தூக்கி இங்க வச்சிட்டாரு. நட்சத்திரத்தை இதை தூக்கி கிழக்குல இருக்கிறத எடுத்து மேற்குல வச்சாரு. இப்ப என்ன ஆகணும்? மழை பெய்யணும். மழை பெய்தது. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்கள் இருந்து சண்டை போட்டுச்சு. இந்த நட்சத்திரம் டைரக்ஷன் மாறிச்சு. டைரக்ஷன் மாறின உடனே மழை பெய்யும் மழை பெஞ்சு கீசோன் நதியே, பூர்வ நதியாகிய கீசோன் நதி, இந்த காலத்துல மழை பெஞ்சு தண்ணி வரவே வராது, ஆனால் கர்த்தர் மழையை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. அந்த பூர்வ நதியாகிய கீசோன் நதியே அவர்களை அடித்து கொண்டு போயிட்டு. அல்லேலூயா. ஆச்சரியம். இந்த காலத்துல மழை பெய்யுமா? இந்த காலத்துல ஆத்துல தண்ணி வருமா? கொஞ்ச நெஞ்ச மழை எல்லாம் இல்ல. அந்த இருப்பு ரதங்களை, 900 இருப்பு ரதங்களையும் அந்த சேனைகளையும் அதில் இருக்கிற எல்லா போர் வீரர்களையும் யுத்த வீரர்களையும் அதை அடித்து கொண்டு போகிற அளவுக்கு தண்ணி வந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தர் அயனங்கள்ல இருந்து சண்டை போடுவார், வானத்துல இருந்து யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு யாராவது போராட்டம் பண்றாங்களா? வானத்துல கட்டளை போட்டுருவாரு, டக்குன்னு நட்சத்திரத்தை தூக்கி இங்க வச்சிருவாரு. முடிஞ்சு, சோலி முடிஞ்சு, அதோட முடிஞ்சு. கர்த்தர் அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர். அதான் அடிக்கடி சொல்றேன், அவர் சகலவற்றின் மேலும் அதிகாரம் உடையவர். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அதிசயங்களை கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு பாருங்க. இதெல்லாம் நம்ப முடியுதா அவங்களால? நம்ப முடியாதுதான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதுல சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நித்தமும் சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியம் என்றால் உண்மை. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க. அதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். இது உள்ளதை உள்ளதுன்னு நம்ம சொல்றோம். இதைத்தான் கர்த்தர் நமக்கு திட்டமாய் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக நியாயாதிபதிகளை சொல்லும்போது அதே அந்த பூர்வ நதியாகிய கீசோன் நதி அவர்களை அடித்து கொண்டு போனதை யாராலையும் நம்ப முடியல. இந்த காலத்துல மழை பெஞ்சு இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கறத குறிச்சு கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பழைய ஏற்பாட்டுல இன்னொரு சம்பவம் இருக்கு. எசேக்கியேல் 37 நீங்க வாசிக்க வேண்டாம், நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. 37ஆம் அதிகாரத்துல சொல்லும்போது அங்கே எசேக்கியேலை கொண்டு போய் நிறுத்துறாரு. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மறுபடி தப்பு பண்ணிட்டே இருக்கிறாங்க. மறுபடி ஆண்டவருக்கு விரோதமான காலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இவங்க பூரா சோர்ந்து போய், இவங்களுக்கு பலன் இல்லாம போய் விழுந்து போயிடுறாங்க. அந்த காலகட்டத்துல கர்த்தர் எசேக்கியேலை கொண்டு போய் ஒரு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல நிறுத்துறாரு. எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல நிறுத்திட்டு அப்புறம் அங்க பார்த்தா பூரா எலும்புகள் எப்படி கிடக்குன்னா, தலை ஒரு பக்கம், மண்டை ஒரு பக்கம், கை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், இப்படியா கிடக்குது. மொத்தமா குமிஞ்சு கிடக்குது அங்கிட்டு. பாருங்க, எசேக்கியேலை கூப்பிட்டு கேட்கிறாரு, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு கேட்கிறாரு. என்ன ஆண்டவர் எப்படி கேட்குறீங்க? எலும்புக்கு எப்படி உயிர் வரும்? உயிர் வரும்டா, நான் சொன்னா வரும். அல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளும் உயிரடையும். இயேசு சொன்னா உயிரடையும். அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட்டா எந்திரிச்சு நின்று. அதே போல நீயே பார்த்து அந்த எலும்பை பார்த்து சொல்றாங்கிறாரு. எசேக்கியேலை பார்த்து சொல்லிட்டே நீயே சொல்லு எலும்பை பார்த்து, எலும்புகளே எழுந்து நில்லுங்கள், உயிரடையுங்கள் சொல்றாங்கிறாரு. அந்த எலும்பு சொன்ன உடனேயுமே அது எலும்பை தேடி ஓடுது. இந்த தலைக்குள்ள எலும்பு இந்த கை தானே தெரியணும் இல்ல? நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. எல்லா எலும்பும் ஒரே மாதிரி இருக்கும். எல்லா கையும் ஒரே கையா தெரியும், நமக்கு தெரியாது. ஆனா அந்த எலும்புக்கு தெரியும் எது ஏன் தலைன்னு அதுக்கு தெரியும், எது ஏன் கைன்னு அந்த தலைக்கு தெரியும், எது ஏன் கால். பாருங்க, இப்படிதான் சேர்ந்திருக்கு. எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. உன்னோடு ஒன்று சேர்ந்து நான் பார்த்து கொண்டு இருக்கையிலேயே அதற்கு நரம்புகள் வந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே அதன் மேல சதைகள் மூடினது. நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே தோல் அதை மூடினதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன அழகு, அதிசயம் பாருங்க. உங்களால செய்ய முடியுமா? ஏனென்றால் அவர் சகலவற்றின் மேலும் அதிகாரம் உடையவர். அல்லேலூயா. நீங்க நினைச்சு பாருங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க உலர்ந்து போய் கிடந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உலர்ந்த எலும்புகளே உயிரடையுங்கள். பாருங்க, இதுக்கு அப்புறம் நடந்த சம்பவம் சுவாரஸ்யமா இருக்கும் பாருங்க. அது எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருச்சு, மாம்ச சரீரம் வந்துருச்சு, நரம்பு வந்துருச்சு, எல்லாம் அப்படியே கிடக்கு. பார்த்தா பெரிய சேனை, யுத்த சேனை, அவங்க எல்லாம் கொல்லப்பட்ட சேனை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு யுத்தத்துல செத்து போன பெரிய சேனை. ஒரு சேனைன்னா 48,000 பேரு. 48,000 பேர் கொண்டதுதான் ஒரு சேனைன்னு பேரு. 48,000 பேர் அங்க விழுந்து கிடக்குறாங்க செத்து. பாருங்க, இதுக்கெல்லாம் அந்த நரம்புகள் எலும்புகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ரெடியா நிக்குது. ஆனா உயிர் மட்டும் வரல, ஆவி மட்டும் உள்ள வரல. ஆண்டவரே ஆவி வரல. ஆவியை கொடுக்கிறது நான் தான்டா. அல்லேலூயா. எப்ப கொடுத்தாரு? முதல்ல ஆதாமுக்குள்ள முதல்ல வெறும் சரீரமா கிடந்தப்ப இவர் தான் மூச்சு காத்த ஊதுனாரு, டே எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு சம்பவம் இருக்கு. எப்படின்னா, நீ களிமண்ல ஒரு உருவம் செய்றீங்க.
களிமண்ல செஞ்சாச்சு, ஈரமா இருக்கு. எந்திரிச்சு நிப்பாட்டா நிக்குமா நிக்காதா? நிக்குமா? களிமண்ல செஞ்சாச்சு, ஈரமா இருக்கு. அது அப்படியே எந்திரிச்சு நிப்பாட்டினா நிக்குமா? என்ன செய்யணும் அப்ப? நெருப்புல சுடணும். நெருப்புல சுடணும். ஒரு மண்பானை நெருப்புல சுட்டாதான் அதுக்கப்புறம் பாத்திரம் கைக்கு வரும். தட்டினா கண்ணீர் கண்ணீர் சத்தம் கேட்கும். அப்ப நெருப்புல சுடணும்னா சூடான மூச்சு காத்த கர்த்தர் ஊதினாரு. மனுஷனுக்குள்ள ஊதின உடனே சூடானதுக்கு அப்புறமா அவன் எழுந்து நின்றான், காலூன்றி நின்றான் சொல்லப்பட்டிருக்கு. விஷயம் புரியுதா உங்களுக்கு? ஆமா. இன்னும் நீங்க மூச்சு காத்த வேற ஊதி பாருங்க, சூடா வரும். சூடா வருதா டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். சூடா வருதா? சில்லுன்னு வந்துச்சுன்னா ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். பாத்துக்கங்க, உடனே வாங்க. அப்ப சூடான மூச்சு காற்று தான் மனுஷனுடைய உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுகிறது, எழுந்து நிற்க பண்ணுகிறது. இதே போலதான் எசேக்கியேல் சேனைகளை பத்தி சொன்ன பொழுது, இந்த ஆவி இந்த எலும்புகள் உள்ள சரீரத்துக்குள்ளே புகுந்து வரக்கடவுதுன்னு சொன்ன உடனேயே தேவனிடத்திலிருந்து ஆவி புறப்பட்டு அந்த சேனைகளுக்குள்ளே புகுந்தது. அது ஒரு சேனையாய் எழுந்து நின்றது என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் அவர் சகலவற்றின் மேலும் அதிகாரம் உடையவர். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட்டா நிற்கும். சொல்றேன், இதெல்லாம் யாரை குறித்து சொல்லியிருக்கிறாருன்னா, ஜனங்களே உங்களுக்காக தான் சொன்னேங்கிறார். எசேக்கியேல் 37 கடைசியில வாசிக்கும் போது, ஜனங்களே உங்களை குறித்து தான் சொல்லியிருக்கிறேங்கிறார். ஒருவேளை நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் பள்ளத்தை வெட்டி வச்சுட்டு தண்ணிக்காக காத்திருக்கிற மாதிரி காத்திருக்கிறீங்களா? இல்ல உங்களுக்கு சண்டை போடக்கூடிய விரோதிக்கு முன்னால நின்றுகிட்டு என்ன செய்ய போற ஆண்டவரே, இப்படி இருக்கிறானே, 900 இருப்பதை வச்சிருக்கிறானே, பெரிய சேனை கூட்டம் வச்சிருக்கிறானே சொல்லி பயந்துட்டு இருக்கிறீங்களா? இல்ல, எனக்கு இருந்த எல்லாமே போயிடுச்சு, எங்க அப்பா என்ன விட்டு போயிட்டாரு, எங்க அம்மா விட்டுட்டு போயிடுச்சு, சொந்த பந்தமெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, எனக்கு யாருமே இல்ல, எல்லாம் செத்து போய் கல்லக்குள்ள கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றார், எதுவானாலும் சரி, கர்த்தர் பள்ளத்தாக்குகளை தண்ணீரால் நிரப்புகிறவர். நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். இது மழை காலமே இல்லாட்டியும் கூட பூர்வ நதியாகி கீசோன் நதியை அடித்துக் கொண்டு போகிற அளவுக்கு மழை வெள்ளத்தை உண்டு பண்ணி தருகிறவர் கர்த்தர். வாழ்க்கையில் மிகப்பெரிய அந்த ஆசீர்வாதங்களை உண்டு பண்ணுகிறவர் கர்த்தர். அதே போல உலர்ந்து போன எலும்புகள்ல சோர்ந்து போய் கிடக்கிற உங்களை உயிரடைய பண்ணுகிறவரும் கர்த்தர். அல்லேலூயா. தைரியமா இருங்க. எல்லாத்துக்கும் அவர் அதிகாரம் உடையவராக இருக்கிறபடினால அந்த சகல அதிகாரமும் படைத்திருக்கிற அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்கும், ஆண்டவரே என்னை சுகமாக்கும், ஆண்டவரே என்னுடைய பிரச்சனையை தீரும், ஆண்டவரே என்னை நல்வழிப்படுத்தும் கேளுங்க. நீங்கள் கேட்ட காரியத்தை நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும். நீங்க இப்ப என்ன கேட்க போறீங்கன்னு தெரியுது. நீங்க சீக்கிரம் ஜெபம் பண்ணுங்கயா. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படியாவது நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க உலர்ந்து போய் கிடந்தாலும் இன்னைக்கு உயிர் அடைஞ்சு கம்பீரமா போக போறீங்க. நீங்க தாகத்தோட இருந்தாலும் தண்ணீரை குடித்து உங்க பள்ளத்தாக்கு நிரம்பி உங்க 2 பாக்கெட் பையெல்லாம் நிரம்பி நீங்க போக போறீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எழுந்து நிற்போம், நாம் ஜெபம் பண்ணுவோம். புதிய ஏற்பாட்டில் வரக்கூடிய 3 சாட்சிகளை நம்ம கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரத்துல பார்ப்போம். ஸ்தோத்திரம். ஆமேன் ஆமேன். ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு நன்றி. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, பரலோகத்தின் நல்ல தெய்வமே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறார் ராஜா. இந்த ஆசீர்வாதமானது ஒரு நல்ல நாளிலே தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் யாவரோடும் கூட சேர்ந்து உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, உம்மை புகழ்ந்து பாட, உம்முடைய மகிமையை நாங்கள் பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிற மாபெரும் தயவுக்காக நாங்கள் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிற ராஜா. இந்த நல்ல நாளிலும் நல்ல வார்த்தைகளை கேட்டிருக்கிறாங்கப்பா. கர்த்தர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்று யோபு 42:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்ற வார்த்தை பிரமாணத்தின்படி நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறார் ராஜா. நாங்கள் அதுக்கான சாட்சிகளை பார்த்தோம். குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் பள்ளத்தாக்குகளை வெட்டி தண்ணீருக்கு காத்திருந்த பொழுது மலை தேசத்திலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்து அவர்கள் வெட்டின வாய்க்கால்கள் நிரப்பிட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. அதே போல நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வறண்டு கிடக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறி ஆசீர்வாதமான மழை பெய்து பரிபூர்ண நன்மையை பெற்றுக் கொள்வார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறார் ராஜா. அதே போல தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத சத்துருவானவன் யாரை கொண்டு விரோதமாக எழும்பினாலும் சரி, சிசராவுக்கு நடந்ததை போல பூர்வ நதியாக கீசோன் நதியை அவர்களை அடித்துக் கொண்டு போகிற அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாகிற போர் ஆயுதங்களை கர்த்தர் வேரோடு பிடுங்கெறிவீராக நாங்கள் ஜெபிக்கிறார் ராஜா. கர்த்தர் நன்மை செய்வீராக. அதே போல மாத்திரமல்ல, இதோ உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்று எசேக்கியேல் கேட்டது போல, இதோ உங்களை பார்த்தும் கர்த்தர் கேட்கிற கேள்வியில, இதோ உலர்ந்து போன நீங்கள் உயிரடைவீர்களா? இந்த வார்த்தைக்கு கர்த்தர் சொல்லுகிற பதில், எழுந்து நிமிர்ந்து ஒரு சேனையாக நின்றது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அந்த எலும்புகளுக்குள்ளாக ஆவி புகுந்தது. அந்த சரீரத்திலே ஆவி புகுந்து உயிரடைய செய்தது போல கர்த்தர் உங்களை உயிரடைய செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறார் ராஜா. இந்த வார்த்தையின் பிரகாரம் இன்றைக்கு எங்கள் இருதயத்தில், எங்கள் சிந்தனையிலே ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது ஆண்டவரே.
ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. ஏனென்றால் நீர் எல்லாவற்றையும் செய்ய அதிகாரமுடைய தேவன். மத்திய 28:18 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு சொல்லி இருக்கிறாரே. அந்த சகல அதிகாரத்தை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உதவி செய்யுங்க ராஜா. 1 யோவான் 5:4 வாசிக்கிறது போல, தேவனாலே பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக, இந்த உலகத்தை கலக்கிறவர்களாக நம்முடைய பிள்ளைகளை மாற்றுவீராக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. உலர்ந்து போன நிலைமையில, சோர்ந்து போன நிலைமையில இந்த கடந்து வந்த கர்த்தருடைய பிள்ளைகளை கம்பீரமாய் நடக்க பண்ணுவீராக, தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவீராக, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. தண்ணீர் தாகத்தோடு வந்தவர்களை கர்த்தர் தண்ணீர் தாகம் தணிந்து பரிபூ நன்மை உண்டாக செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் என்ன விரும்பி வந்தார்களோ அதை அப்படியே பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ராஜா, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பேர்ல விசுவாசம் வைத்திருக்கிற பிள்ளைகள் அடுத்த வருகிற நாட்களில் கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்கணும். கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட நன்மைகளை செய்தார், நான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி சாட்சியாக நிற்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்துல நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற ராஜா. நீர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. கிருபை கூடவே இருக்கட்டும், பெரிய சாட்சியாய் நிறுத்தும். வந்தவர்கள் வந்த வண்ணமாய் அல்ல, திரும்ப போகிற பொழுது ஒரு உற்சாகத்தின் ஆவியோடு கூட ஒரு புத்துணர்ச்சி பெற்ற பிள்ளைகளாக கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. மீட்பர் இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்துல உம்முடைய திருப்பாதத்துக்கு நேராக இந்த விண்ணப்பங்களை ஏறெடுத்து வேண்டிக் கொள்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.